அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு, அற்புதமான பதிவு. அதாவது எண்ணியல் சம்பந்தப்பட்டது சில விஷயங்கள்ல நம்ம பேசணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு தான் அதற்குண்டான ஒரு முக்கியமான நம்பருக்கு இன்னைக்கு பேசுவோம். ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்தில் அவங்களுடைய கஷ்டத்தை குறைப்பதற்கு நாம் என்னென்ன வழிமுறைகள் செஞ்சால் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் ஆஃப் விஷயம்லாம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்போ பொதுவாக எல்லாரும் நீங்கள் பயப்படக்கூடிய நம்பர் 8 8 17 26 8 17 26. இந்த 8 17 26 நம்பரில் பிறந்தவர்கள் நன்றாக இருக்கிறார்களா? போராட பிறந்தவர்கள். ஒரு விதத்தில் இவர்கள் போராட பிறந்தவர்கள் தான். ஆனால் இந்த 8 17 26 பிறந்து ஜோதிட ரீதியாக இவர்களுக்கு லக்கணங்கள் மிதுனம், கன்னி, துலா, கும்பம். மிதுனம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த மாதிரி வந்துட்டுன்னா தப்பிச்சிருவாங்க. இதற்கு எதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்துமே மேசம், விருச்சிகம், அதுக்கடுத்து கடகம், சிம்மம், தனுசு, மீனம். இதில் லக்னமா பிறந்துட்டீங்கன்னு வைங்க, உங்களை என்ன சொன்ன வாட்டி எடுத்துரும். அப்ப 8ஆம் நம்பருக்கு ஃபேவரட் ஆனது என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் தான், புதன், சுக்கிரன். ஏன்னா அவர் லக்னத்துல போய் பிறந்தவர்களை அவர் சோதிக்க மாட்டார், நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா 8ஆம் நம்பரு இதுலயே கூட்டுத்தொகையாக வந்தால் பிறப்பு எண், விதியன்ல எனக்கெல்லாம் விதியன் பிறப்பு எண் வேற, விதியன் வேற. அந்த விதியன் 8. இப்ப என்னுடைய லக்கணம் துலாமாக இருக்கிற காரணத்தினால அவர் பெரிய சனீஸ்வர பகவான் பெரிய சோதனைகள் கொடுத்தாலும் அதில் மீண்டு வருவதற்கு என்ன சொல்ல, புதனுடைய அறிவை பயன்படுத்தி நீட்டா வந்துட்டாங்க போது அவர் கண்டிப்பாக என்ன சொல்றான்னா, என்னுடைய இயல்பு இது, உனக்கு என்னை கண்ட்ரோல் படுத்தக்கூடிய சக்தி 5ஆம் நம்பருக்கு உண்டு, அந்த வழியில போறியா, ஓகே, நான் ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டேன்ருவார். இப்போ ஒருத்தருக்கு 8ஆம் நம்பர் டோர் நம்பரே வந்துருச்சு, 8 17 26 டோர் நம்பரே விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த வீட்டில் போராட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஃபேவரட்டான லக்கணங்களாக இருந்தால் பிரச்சனைகள் இருக்காது. இதற்கெல்லாம் கடைசியில் தீர்வு சொல்லிடுவேன். எப்பயுமே தீர்வு இல்லாமல் ஒரு சப்ஜெக்ட்ல இறங்கக்கூடாது. அப்ப எண்ணியலுக்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம்னா கண்டிப்பா சம்பந்தம் உண்டு, அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அது எப்படி கொஞ்சம் இன்க்ளூடிங்க வேலை செய்யாமலாம் போகாது. நேமராஜ் எல்லாம் அடிப்படையில் நிறைய படிச்சு அதற்கு ஜோதிடத்துக்குள்ள ரொம்ப மிங்கிலான பிறகு அதை ஒரு தேவைப்படும் போது மட்டும் எடுக்கக்கூடிய லெவல்ல வச்சுட்டேன். அப்ப இன்றைக்கு எல்லாரும் பயப்படக்கூடியது 8ஆம் நம்பரை பத்தி பயப்படுவோம். அப்ப 8ஆம் நம்பரை பத்தி பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அப்ப நம்ம என்ன செய்யணும், பயப்பட வேண்டான்னு தான் சொல்லுவோம். 8ஆம் நம்பரை பத்தி பயப்படாதீங்க. என்னைக்கு சனீஸ்வர பகவான் ஒரு விதத்தில் பாதகாதிபதி, காலபுருஷனுக்கு பாதகாதிபதி, ஆனால் லாபஸ்தானாதிபதி அவர் தான். கசைக்கு பிழிஞ்சிட்டு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த ரூபத்தில் இப்ப 8ஆம் நம்பர் பெர்த்து 8 17 26 பெருத்து வந்துருச்சுன்னா நீங்கள்
உங்களுடைய பெயரை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்னா 5ஆம் நம்பர்ல வச்சு. 5ஆம் நம்பர்ல வந்து என்ன சொன்னா 14, 23, 32, 41 இந்த ரேஷியோவில் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா 100% வந்து நீங்கள் வந்து சனியோடைய பாதிப்புகளிலிருந்து வந்து கண்டிப்பாக தப்பித்துக் கொள்வீர்கள். அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அப்ப உங்களுடைய எப்ப நீங்க 8ஆம் நம்பர், ஏன்னா 8ஆம் நம்பர் இது பெர்த் டேட்டை மட்டும் சொல்றேன். கூட்டுத்தொகை 8ஆ இருக்குது, இல்ல பிறப்பு எண் வந்து என்ன சொல்றானு வேற இருக்கிறது. நம்ம முதல்ல வந்து என்ன சொல்றான பிறப்பு எண்ணை மட்டும் ரொம்ப இன்க்ளூடிங்கா கவனிங்க. விதி எண் என்பது முடிவுரை தான், அதாவது வந்து கடைசியான முடிவுரை தான். அதாவது வந்து 3 தேதி மாதம் வருஷத்தை வந்து கூட்டி வருவதுடைய ஒரு நெட்வொர்க்கு தான். ஆனால் எல்லா மனிதனுடைய உண்மையான கேரக்டரும் எப்படி இருக்குன்னா அவனுடைய பிறந்த டேட்டு படி தான் இருக்கும். அவனுடைய பிறந்த டேட்டு படி தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் 5ஆம் தேதியில் வந்து பெயர் வச்சுக்கிடுங்க. 5ங்கிற நம்பர்ல நீங்க வச்சுக்கலாம், தாராளமாக வச்சுக்கலாம். அதுல 23ல 14ல வைக்கலாம், 23ல வைக்கலாம், 32ல வைக்கலாம், 41ல வைக்கலாம், 50 வரைக்கும் தாராளமாக உங்களுக்கு நீங்க தாராளமா வைங்க இங்கிலீஷ்ல. ஏன்னா இன்னைக்கு இல்லை, எல்லாமே 99% வந்து இங்கிலீஷ் தான் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதுல எல்லாம் மாற்ற கருத்துக்கள்லாம் கிடையாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா 5ஆம் நம்பர்ல பேர் வச்சுக்கிட்டு 5ஆம் நம்பர் சிம்பிள் 5 என்று சொல்லக்கூடிய நம்பரை வந்து என்ன சொன்னா ஒரு ஒயிட்டு பின் புலத்துல 5ங்கிற நம்பரை வந்து உங்க வீட்டுல வந்து ஒட்டி வைத்து விடுங்கள். டோர்லயே ஒட்டி வைங்க. உங்களுடைய டோர் நம்பர் 8 என்று சொல்லக்கூடிய கூட்டுத்தொகையோ அல்லது 8ஆக இருந்தது என்று சொன்னால் அது குழப்பத்தை கொடுக்கும். அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கும், நிம்மதி இருக்காது, வித்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் வரும். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் நல்ல வந்து ஒயிட்டு இதுல 5ஆம் நம்பர் பச்சை கலர்ல நீட்டா வந்து என்ன சொல்லணும்னா நீங்க நெட்டில் போய் எடுத்து அழகா அந்த கை அகலத்து கையில பேர்வாதி அளவுக்கு நல்லா நம்ம வீட்டை கதவை திறக்கும் போது அந்த டோர்ல இந்த 5ஆம் நம்பரை ஒட்டிட்டீங்க அப்படின்னா 100% வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை வந்து கண்டிப்பா கொடுத்துரும். அதுல இந்த மாற்றங்களைன்னா நீங்கள் பிரச்சனைக்குள் தள்ளப்பட மாட்டீர்கள். பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக இலகுவாக அந்த குடும்பத்தில் வந்து, ஏன்னா நம்ம வந்து டோர் நம்பரை வந்து நமக்கு மாத்துவதற்கு சட்டமே கிடையாது. அப்ப அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி? அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா 8ஆம் நம்பர் வந்து வண்டியுடைய கூட்டு நம்பர் எல்லாமே நீங்க என்ன செய்யறீங்க, வண்டியுடைய அந்த நம்பர் மட்டும் கடைசி நம்பர் மட்டும் கூட்டுறீங்க. அது தவறு. நெட்டு எல்லாம் தான் TN அப்படின்னு சொல்லதுல இருந்து வர்ற வரைக்கும் எல்லாம் கூட்டி அது எத்தனை வருது, அதுல 8ஆம் நம்பர் வருதா அப்படின்னா கண்டிப்பாக அந்த உங்களுடைய அந்த போர்டு இருக்கு இல்லையா, நம்பர் பிளேட், அதுல சைடுல வந்து என்ன சொன்னா 55 5 அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டிக்கர்ல ஒட்டி வச்சீங்கன்னா அந்த வண்டி எந்தவித ஆக்சிடென்ட் தன்மைகள் போக்குவரத்து தன்மைகள் வரவே வராது. 2வது 8ஆம் தேதி பிறந்த 8ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ 26ஆம் தேதியோ பிறந்தவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு பண்ண போட வேண்டியது பெரும்பாலும் நல்ல வழிபாடு பண்ணும். துளசி வந்து என்ன சொன்ன டெய்லி ஒரு சின்ன லீஃப் வாயில போடுங்க. அன்றைக்கு உங்களுக்கு நிம்மதி கண்டிப்பையாக இருக்கும். 8ஆம் தேதியில யார் பிறந்திருந்தாலும் 8 கூட்டுத்தொகை வந்தாலும் ஒரு துளசி வந்து ஒரு லீஃப் வந்து என்ன சொன்னா டெய்லி எடுத்து பல்லு விளக்கிட்டு வாயில போட்டு லேசா அதோடைய சுவையை உணருங்கள். துளசி செடிக்கு நன்றாக டெய்லி தண்ணி ஊத்திட்டு வாங்க. துளசி செடிக்கு வந்து என்ன உங்க வீட்டுல வந்து துளசி மாடத்திற்கு விளக்கு போட சொல்லுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் 8 உங்களுக்கு கட்டுப்படும், உங்களை கஷ்டப்படுத்தாது. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் ஒரு பையன் வந்து 8ஆம் தேதி பிறந்தோம். காம்பினேஷன்ல வில்லங்கமான காம்பினேஷன் 8 பாரு 7 காம்பினேஷன் எப்படி இருக்கும் பாருங்க. எப்படி அவர் மேன்மைக்கு கொண்டு வந்தோம். மேன்மை கொண்டு வருவதுங்கிற சின்ன விஷயம் கிடையாது. +2 படிக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய போராட்டத்தை வந்து என்ன சொன்ன ஃபைட்டிங் நல்லா நிறைய பண்ணுவோம். ஏன்னா அது அப்படித்தான் பண்ண வைக்கும். அப்ப நமக்கு இந்த
சுச்சுவேஷன் ஆஃப் வேகம் வந்து இவனுடைய வேகம் தாபம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நல்லா உணர்ந்து வந்து என்ன சொல்றான்னா வந்து விட்டுறது. நீ சிந்தனை பண்ணிட்டு வா, பார்த்துக்கலாம், இப்போ வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அப்போ அதற்கு பிறகு வந்து அந்த அதில் ஒரு என்னதான் வந்து 8ஆம் தேதி 8/7 காம்பினேஷன், ஏன்னா காம்பினேஷன் ஆஃப் வீகத்தில் ரொம்ப மோசமான காம்பினேஷன் வந்து என்ன சொன்ன சனியும் கேதும் தான். எப்படி இருக்கும்? சனியும் கேதும் தான். ஆனால் அதில் ஒரு பெரிய பியூட்டின்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் இன்னும் தெரியாது. எப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் வந்து ஹீப்ரு நம்பர் கண்டுபிடிங்க. என்ன இங்கே வந்து உன் விதி என்ன, உன்னுடைய பிறப்பு என்ன, விதி என்ன இருந்தாலும் கடைசியில் வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த கீழே இருக்கிற வந்து ஒரு சின்ன கூம்பு கணக்கா கொண்டு வந்து அழகாக அதுல பார்த்தோம்னா வந்து யார் அதுலயும் வந்து என்ன சரி 8 வந்துடக்கூடாது. அப்படிதான் இந்த 5ஆம் நம்பரை வச்சு நம்ம காலத்தை கடத்தலாம். ஆனால் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கெல்லாம் வந்து என்ன சொன்ன கீழே வந்து என்ன சொன்னா ராகுவுடைய ஆதிபத்தியம், ஹீப்ரு நம்பர் ராகுவுடைய ஆதிபத்தியம். அந்த ராகுவுடைய ஆதிபத்தியம் தான் இது. எல்லாரும் யாருமே வந்து அந்த ரிசர்ச்சுக்கு யாரும் போகிறதுக்கு எல்லாரும் நீங்க விரும்ப மாட்டேங்கிங்க. விரும்பி பாருங்க, உங்களுடைய உண்மையான சொரூபம் என்னன்னு தெரியும். உண்மையான சொரூபம் என்னன்னு தெரியும். என்ன சொல்றேன்னா வந்து பிறப்பு என்ன வந்து தெரிஞ்சாச்சு, விதி என்ன தெரிஞ்சாச்சு. இது ரெண்டு மட்டும் முக்கியம். அது கீழே வந்து ஒன்று இருக்குது, அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அது உண்மையாகவே 100% வேலை செய்யும். அதுதான் இந்த பிறப்பு எண்ணையும் விதி எண்ணையும் இயக்கி கொண்டிருக்கும் அந்த கரு. அது வந்து விதையிலிருந்து முளைச்ச செடிதான் இவங்க இந்த ரெண்டும். இது அப்ப அது யாருன்னு பார்க்கணும். இப்ப யாரும் பார்க்கறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பார்த்து வந்து என்ன சொல்லலாம், நீட் பண்ணி பேரெல்லாம் கரெக்ஷன் பண்ணி கொடுத்தா மனிதன் வந்து உலகத்தில் வந்து சூப்பரா வாழக்கூடிய சக்தி உடையவனா தான் இருப்பான். எல்லா மனிதருமே இலகுவாக 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 குருவே இல்லாம கத்துறணுங்க, குருவே இல்லாம கத்துறணுங்க. வர்றான், எனக்கு ஏதாவது கொடுங்க. என்னடா எல்லாரும் நீ கேட்டேன்னா என்ன, எதுக்கு கேட்குற? ஒருத்தட்ட போய் வந்து கோயில்ல கேட்ட மாதிரி கேட்கறான், எனக்கு இதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொடுப்பதற்கு என்ன வந்து என்ன, நீ வந்து என்ன, யாராக இருந்தாலும் ஒரு கல்வி என்பது அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, அதை உடனே கொடுங்க, உடனே கொடுங்க, நான் வந்து பார்க்க வரேன், நீ பார்க்க வர, நீ பார்க்க வந்து என்ன நம்புற, உன் கர்மா தூக்கி இங்க தட்டிட்டு போறது நாங்க வந்து குப்பை பட்டியா வச்சிருக்கோம், அதெல்லாம் கிடையாது. அதற்கு உனக்கு அனுகிரகம் வேணும், உனக்கு பெர்மிஷன் கிடைக்கணும். அந்த பெர்மிஷன்ல வந்து நீ உட்கார வேண்டிய விதி இருக்கணும். அதுக்கும் உன் பிறந்த தேதியும் உன்னுடைய விதி என்ன இடம் கொடுக்கணும். அதுக்கடுத்து உனக்கு கர்மான்னு ஒண்ணு இருக்கு பார்த்தியா, அந்த கர்மா கடைசியில வந்து அடியில் இப்படி இருக்கும், அது தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த தொங்கிக்கிட்டு இருக்கிற நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாச்சுன்னா உன் சுயரூபம் என்ன, நீ எப்படி இருப்ப, என்ன பண்ணுவ அப்படிங்கிறத அது காட்டி கொடுத்து விடும். அதனால அதுலயும் உங்களுக்கு 8 வந்து ஹீப்ரு நம்பர் இருந்தது என்று சொன்னால் எப்பயுமே 8ஆம் நம்பர் தான் நமக்கு ஆக்டிவேஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபேட் நம்பர் என்று சொல்லக்கூடிய விதி நம்பரை வந்து நான் வந்து கவலைப்படல சார், என்னுடைய பிறந்த தேதி தான் அப்படி கண்ணு முன்னாடி வந்து நிற்குது, அதுதான் என்னுடைய 8ஆம் நம்பர் சார், 17 சார், 26 அப்படிங்கிறவங்க 5ஆம் நம்பர்ல வந்து என்ன சொன்னா நல்லா நீட்டா அழகாக வந்து என்ன சொன்னா ஒரு டாலர் செஞ்சு போடும். வெளியில தாராளமா செஞ்சு கழுத்துல வந்து நீங்க அழகாக போட்டுக்கலாம். அதே சமயத்துல மோதிரமா செஞ்சு வந்து என்ன சொல்றான்னா வந்து 5ஆம் நம்பர் 5 இந்த நம்பரை வந்து நீங்க போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த 8 கூட்டுத்தொகை வருகின்ற டேட் ஆஃப் பர்த்ல 8ல பிறந்தவங்களும் ஃபேட் நம்பர் விதி எண் 8 வருகின்றவர்களும் நீங்கள் தப்பிப்பதற்கு எப்பயுமே அதிகமாக பேனாவில் எழுதும் போது பச்சை மைட்டு எழுதி பழகுங்க. யாருக்கு கையெழுத்தா போட போறோம், நம்ம யூஸ் பண்ற பேப்பர்ஸ், நம்ம யூஸ் பண்ற பென்னு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து பச்சை கலர்ல யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா பச்சை கலர் கர்ச்சிப்பை வந்து கையில வச்சுக்கலாம். இது மாதிரி பாக்கெட்ல வந்து பேனா சொருகும் போது பச்சை கலர் வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும், கண்டிப்பாக மாறும். அடிக்கடி வந்து பச்சை கலர் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் விரும்பி அணிய பாருங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். இது உங்க வீட்டுல 8ஆம் நம்பர் யார் இருந்தாலும் உங்களை பாதிக்கும்.
8ஆம் நம்பர் யார் இருந்தாலும் கண்டிப்பாக பாதிக்கத்தான் செய்யும். அதில் எந்தவித மாற்றமெல்லாம் கிடையாது. அதனால 8, 17, 26 தேதிகளில் பிறந்தாலும் விதி எண் 8ஆக இருந்தாலும் அல்லது ஹீப்ரு நம்பர் 8ஆக இருந்தாலும் 5ஆம் நம்பரை கைப்பிடித்துக் கொள்ளுங்கள். பெருமாளை கைப்பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நாமதாரி என்ன செஞ்சிருவாரு, இந்த 8ஆம் நம்பருக்கு என்ன சொல்லலாம்னா சாந்தியை கொடுத்து விடுவார், சாந்தத்தை கொடுத்து விடுவார். அதுக்குண்டான வக்கரத்தன்மையை, அதற்குண்டான இம்சைப்படுத்துகின்ற குணத்தை குறைத்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய போராட்டத்திலிருந்து தப்பிக்க வைத்து விடுவார். இல்லைன்னா சோம்பேறித்தனம், குறிட்ட டயத்துல உங்களால வேலை பார்க்க முடியாது, சோம்பேறித்தனமாக இருக்கும். இதெல்லாம் 8ஆம் நம்பருக்கு உண்டான என்ன பிஹேவியர் இருக்கணுமோ அத்தனை இருக்கும். அதையெல்லாம் மீறி நீங்கள் ஜெயித்து வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய விதியில் உங்களுடைய லக்கணங்கள் ரிஷப லக்கணமா இருக்கணும், மிதன லக்கணமா இருக்கணும், கன்னியா இருக்கணும், துலாமா இருக்கணும், மகரமா இருக்கணும், கும்பரமா இருக்கணும். 8ஆம் தேதி பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்காது ஜோதிட ரீதியாக. ஆனால் 8ஆம் தேதியோ 8 கூட்டுத்தொகை வருகின்றவர்களோ ஹீப்ரு நம்பர் 8ஆக வருகின்றவர்களோ கண்டிப்பாக 5ஆம் நம்பரை யூஸ் பண்ண பழகுங்க. ஏன்னா உங்களுடைய நேம் 5ஆம் நம்பர்ல வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் தன்மைகளும் வரும். இது சத்தியமான உண்மை. யாரும் பதட்டம்லாம் பட வேண்டாம். எல்லாத்துக்கும் தீர்வெல்லாம் இருக்குத்தான் செய்யுது. அடிக்கடி துளசி இலை 1 லீஃப் சாப்பிட்டா போதும். அது சாப்பிட அன்றைய நாள் 8ஆம் தேதியுடைய கர்ம வினை உங்களை எந்த விதத்திலையும் கண்டிப்பாக பாதிக்காது. அதுல 8ஆம் தேதி இந்த பிறப்போடைய அமைப்புல இருக்கிறவங்களுக்கு என்ன தோஷம் இருக்கும்னா ஆயுள் தோஷம் வரும். வாழ்க்கையில ஒரு தடவைனால ஆயுள் தோஷத்தை கொடுத்துருவார். சனி கொடுத்து பார்த்து என்ன சொன்னா நீ யாரு அப்படிங்கிறத காட்டிடுவார். அதனால கவனமா இருக்கணும். 8ஆம் தேதி பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது 8ஆம் தேதியை அசைத்து பார்க்கக்கூடிய சக்தி ராகு பகவானுக்கு உண்டு. நீயா நானான்னு பார்த்துருவான். சனியை ஒரு போட்டு பார்த்து என்ன சொன்ன தெருவில் நிக்க விடுறனா இல்லையான்னு சொல்லக்கூடிய ஒரு கொக்கரிக்கின்ற தன்மை யாருக்கு உண்டு என்று சொன்னால் ராகு பகவானுக்கு உண்டு. சாதாரண ஆள் கிடையாது. ராகு பகவான் போட்டு பார்த்துருவார். ராகு என்று சொன்னால் யாரு? காளி. ஆமா, சிவனையே என்ன சொன்ன தூக்கி போட்டு என்ன சொன்ன சூலாயுதத்தை போய் குத்த போனவன் யார்? காளி. காளி என்று சொன்னால் ராகு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார். அதனால இவங்க இத்தனை பேருக்கு 5ஆம் நம்பர் நீங்கள் டாலராக செய்து போட்டுக்கொள்ளலாம். சிம்பிளாக அடித்து வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன சொல்லணும், உங்களுடைய பார்வையில் படி வச்சுக்கலாம். பாக்கெட்டில் என்ன சொன்னால் ஒரு 5ஆம் நம்பர் இது வச்சுக்கலாம். அந்த பச்சை கலரில் நீட் பண்ணி போட்டு வச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.